இருமுனை போட்டிக்கு எதிராக 3வது வந்தாலே ஓரளவு ஓட்டு எடுக்க முடியும். 4வது உள்ளவரால் எப்படி ஓட்டு எடுக்க முடியும்? அப்போ 3வதையும் ஒருத்தரை மீறி தான் 8 எடுத்திருக்கிறார். விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு எடுத்த 8 விழுக்காடு வாக்கை விட சீமான் எடுத்த 8 விழுக்காடு வாக்கு பெருசு. அதாவது 8 விழுக்காடு ஓட்டுங்கிறது சீமான் 3 முனை போட்டியை எதிர்கொண்டு 4வது 8 எடுத்திருக்கிறார். சீமான் ஒரு 200க்கு மேற்பட்ட தொகுதியில் 4வது போல்ஸ். அப்படி 200க்கு மேற்பட்ட தொகுதியில் 4வது போல்ஸாக இருந்தும் சீமான் 8 விழுக்காடு வாக்கெடுக்கிறாருன்னா சீமான பாசிட்டிவா நேசிச்சு சமூக நீதி புரட்சியாட்டு சீமான் எழும்பனாதான் பறையர்களுக்கு அதிகாரம் வரும், சீமான் எழும்பனாதான் தேவேந்திர குல வேளாளருக்கு அதிகாரம் வரும். அந்த சமூகங்களில் விழிப்புணர்வு கொண்ட தமிழ் தேசியவாதிகளாட்டு போட்ட ஓட்டு தான் சீமானுக்கு 8 விழுக்காடு ஓட்டு. விஜய்க்கு நான் வைக்கிற செக்கு, நீ இன்னைக்கு குப்பை கருத்து கணிப்பு அது இதெல்லாம் வேட்டு சுரக்காய 1000 பண்ணுவேன். களத்துக்குள்ள சீமான் நிற்கும் போது சீமான விஜய் கேண்டிடேட் தாண்டுவாரா? தாண்டிடுவாங்க. கேள்விதான் உன்னை சுருட்டி போடும். 3வது ஆட்கள் இல்லாத இடத்துக்குள்ள விஜயகாந்தால 8 விழுக்காடு வர முடிஞ்சது. எல்லாம் பிஞ்சர் டிப்ஸ்ல வச்சுதாங்க சீமான் 17 விழுக்காடு வருவாருங்கிறோம். சீமான் விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனை மீறி களத்துக்குள்ள நின்னாரு. போலீஸ் ஸ்டேஷனை களம் கண்டு பயந்து பின்னங்கால் பரடியில ஓடின விஜய் கோலை களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடிக்கக்கூடிய விஜய் 3வது இருக்கக்கூடிய சீமானுக்கு வேட்பாளர்களை தாக்கு பிடிச்சி அதை முதல்ல களத்துக்குள்ள தாண்டுவாரான்னு பார்ப்போம். நான் சீமான் 17 வருவாரு, விஜய் சீமானுக்கு கீழே தான் போவாருங்கிற ஒரு இதுக்கு உள்ள வரதுக்கு காரணம் என்னன்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சமீபத்தில் டைம்ஸ் நவோதய எழுத்தாளர் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். தமிழகத்தில் 2026 தேர்தலை உற்று நோக்கும்போது சீமான் அவர்கள் இந்த வைப்ரண்டான கம்யூனிட்டியெல்லாம் தன் பக்கம் இழுக்க பல வேலைகளை பார்த்து வராரு. களத்திலேயே அது எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2026 களம் இதற்கு முன்னாடி இருந்ததை இப்போ ஒரு சாதகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? எதன் காரணமா இந்த உண்மைதானே? பாராளுமன்றத்திலே 8 விழுக்காடு எப்படி தாக்கு பிடிச்சார்? இருமுனை போட்டிக்கு எதிராக 3வது வந்தாலே ஓரளவு ஓட்டு எடுக்க முடியும். 4வது உள்ளவரால் எப்படி ஓட்டு எடுக்க முடியும்? அப்போ 3வதையும் ஒருத்தரை மீறி தான் 8 எடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன ஒன்று, விஜயகாந்த் 8 எடுத்ததை விட சீமான் எடுத்த 8 பெருசு. விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு எடுத்த 8 விழுக்காடு வாக்கை விட சீமான் எடுத்த 8 விழுக்காடு வாக்கு பெருசு. 234 தொகுதியிலையும் சீமானை விட ஒரு பெரிய 3வது சக்தி இருக்குது. ஒரு வேளையில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு 6 தொகுதி, ஒரு சில ஒரு 12 ஒரு 18ங்கன்னா கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் திருநெல்வேலிக்குள்ள சில தொகுதி, ராம்நாட்டுக்குள்ளன்னு ஒரு 34 தொகுதியில் வேணா 3வது சீமானோட பெரிய சக்தி 3வது யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. சீமான் 3வது வந்திருப்பார். அந்த டேட்டா எடுக்கல. ஒரு இடைத்தேர்தல் இங்கே கன்னியாகுமரி மக்களவையில் சீமான் எடப்பாடியை கீழே தள்ளிட்டாருன்னு தெரியும். திருநெல்வேலிக்குள்ளும் சில தொகுதியில் தள்ளியிருப்பார், ராம்நாட்டில் தள்ளியிருப்பார். இப்படி நீங்கள் எடப்பாடி கீழே போனது அல்லது பாமகவை சில தொகுதிகளில் தள்ளியிருப்பார், பாஜகவை தள்ளியிருக்கலாம். இப்படியெல்லாம் பார்த்தாலும் சீமான் ஒரு 200க்கு மேற்பட்ட தொகுதியில் 4வது போல்ஸ் தான். அப்படி 200க்கு மேற்பட்ட தொகுதியில் 4வது போல்ஸாக இருந்தும் சீமான் 8 விழுக்காடு வாக்கெடுக்கிறாருன்னா சீமான பாசிட்டிவா நேசிச்சு சமூக நீதி புரட்சியாட்டு சீமான் எழும்பனாதான் பறையர்களுக்கு அதிகாரம் வரும், சீமான் எழும்பனாதான் தேவேந்திர குல வேளாளருக்கு அதிகாரம் வரும், சீமான் தான் மன்னார் நாவிதர் குயவரை மதிக்கிறாரு, சீமான் தான் எண்ணிக்கையில அந்த பகுதியில் பெருசா இல்லைனாலும் பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய செட்டியார், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களை மதிக்கிறாங்கன்னு அந்த சமூகங்கள்ல விழிப்புணர்வு கொண்ட தமிழ் தேசியவாதிகளாட்டு போட்ட ஓட்டு தான் சீமானுக்கு 8 விழுக்காடு ஓட்டு. அதாவது 8 விழுக்காடு ஓட்டுங்கிறது சீமான் 3 முனை போட்டியை எதிர்கொண்டு 4வது 8 எடுத்திருக்கிறார். இது விஜயகாந்த் எடுத்த 8 பெருசு. இந்த இடம் தான் ரவீந்திரன் துரைசாமி யாரு எந்த அளவுக்கு டீப்பா அவன் அரசியலை கணிச்சிட்டு இருக்கிறான். இந்த மேனாமணிக்கு அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு தாட்புட்டுன்னு போயிட்டு இருக்கவங்க மத்தியிலையும் களத்துல வந்த ரவீந்திரன் துரைசாமிக்கும் என்ன வேறுபாடுங்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துலாம் தெரியும். இது நான் கண்டுபிடிக்கிறது என் டீமில் உள்ள
ஆர்டி டீமில் உள்ள அனைத்து நண்பர்களும் இப்போ என் டீமில் உள்ள சிலர் கூட வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்காங்க. என் சகோதரன் அங்கே ஒரு நல்ல வேலையில் இருந்தால் நான் மகிழ்ச்சி அடையக்கூடியவன், அவனை வாழ்த்தி தான் நான் பாராட்டுவேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உன்கிட்ட இருக்க மற்றவனை விட என்கிட்ட பாடம் படித்த என் சகோதரன் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பான். அவன் தம்பி எக்ஸ்ட்ரா இருப்பான். என்ன ஜாதின்லாம் கிடையாது. என்னை விட்ட உள்ள சிஷ்யர் கொடிகளில் நாடார் யாரும் கிடையாது. எல்லாம் பிராமணர்கள், கள்ளர், அகமுடையாருன்னு யாதவர்னு மற்ற ஜாதிகாரன் தான், மற்ற சமூக சகோதரர்கள் தான். அவங்க திறமசாலிகள் ஈர்ப்போட வராங்க. பிராமணர்கள் நிறைய இருக்காங்க. அதில் இந்த நுணுக்கமான விஷயத்தை என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அதை இன்னைக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் 2006 வரும்போது 3வது சக்தி வேற யாரும் கிடையாது. திமுக அணி, அண்ணா திமுக அணி. திமுக அணியில் திமுக, காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்டுகள்லாம் இருந்தாங்க. அதிமுக அணியில் நாம தான் முயற்சி பண்ணி மதிமுக வர்றதுக்கு நாம தான் நாலேஜ் ஒர்க் பண்ணணும். அண்ணன் கூட கடைசியாக வருத்தப்பட்டார், பேரம் பேசி போகக்கூடியவனு எனக்கு பேர் எடுத்து வச்சுட்டீங்களேன்னாப்பில். நல்லதுக்கு தான் நம்ம பண்ணோம். சீட் ஷேரிங்கில் ஜெயலலிதா ஏமாத்திட்டார் வைகோ அண்ணனை. கொஞ்சம் கவனமாக இருந்து அதை பண்ணியிருக்கணும். 35 வேண்டாம், 25 ஜெயிக்கிற தொகுதியாக கொடுங்கன்னு அடிச்சிருக்கணும். அதில் அண்ணன் கொஞ்சம் ஏமாந்துட்டார். ஜெயலலிதா ரொம்ப மைக்ரோ விஷயங்களை வச்சு அண்ணனை ஏமாத்திட்டாங்க. அதுக்கு பிறகு திருமாவளவனை நாம் விஜயகாந்தன் திருமாவளவன் சேர்ந்தா ஒரு 30 தொகுதியில் ஜெயலலிதா 3வதுன்னு ஒரு வெடிகுண்டை தூக்கி தினமலரில் போடவும் ஜெயலலிதா நடராஜன் தரப்பு பயந்துட்டாங்க. அவங்க உடனே திருமாவளவனுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக விஜயகாந்த் சேர்க்க தயாராக இல்லை. அதே மாதிரி தான் சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில் தான் எடப்பாடியும் பாஜக கிட்ட கூட்டணிக்கு வந்தது. எனவே நம்ம அந்த 2006க்கு வரும் 2 அணி, ஒன்று திமுக அணி, இன்னொன்று அதிமுக அணி. இந்த 2 அணிக்கு நடுவில் விஜயகாந்த் 3வது வரார். அந்த 3வது விஜயகாந்த் வேற யாரும் இல்லாத இடத்துல நியர்லி 9% ஓட்டுக்கிட்டே வந்துட்டார் ஆவரேஜா. ஆனால் 3வது பாஜக நின்ன கிள்ளியூர் போன்ற இடங்கள்ல 1% ஓட்டு. 3வது எர்ணாவூர் நாராயணன் என் நண்பர் தான், ஒரு சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு பனைமர வாரிய தலைவராக இருக்கார். நம்ம சகோதரர் தான். நான் தான் அவருக்கு தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சேன். நல்ல கணிசமான வாக்கெடுத்தார். அந்த வாக்கெடுத்தல் பல நாட்டு அவர் மேலுள்ள கெட்ட பேர், களங்கங்கள் எல்லாம் கரைஞ்சது. சம்பத்குமாருங்கிற ஒரு டிசி தான் என் மூலமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. என் சகோதரனுக்கு நான் அந்த உதவியை பண்ணி கொடுத்தேன். அவர் 3வது ஃபோர்ஸாக நின்ன அம்பாசமுத்திரத்தில் 2 விழுக்காடு தான் தேமுதிக எடுத்தாங்க. இப்படி ராஜேந்தர் நின்ன தொகுதி, சிஜி ரவி நின்ன தொகுதி, மயூரா நின்ன தொகுதி, தென் டாக்டர் கண்டே நின்ன தொகுதி, ராஜசேகரன் நின்ன தொகுதி, பொன் விஜயராகவன் நின்ன தொகுதின்னு பலதரப்பட்ட சுயேட்சைகள் நின்ன தொகுதி, பாஜகவினர் நின்ன ஒரு 8-10 தொகுதிகள், புதிய தமிழகம் நின்ன தொகுதிகள்னு சுமார் 34 தொகுதிகளில் தேமுதிகவின் ஆவரேஜ் வெறும் 4 விழுக்காடு தான். இது எடப்பாடி, இது விஜய்க்கு நான் வைக்கிற செக்கு. நீ இன்னைக்கு குப்பை கருத்து கணிப்பு அது இதெல்லாம் ஏட்டு சுரக்காய 1000 பண்ணுவ. களத்துக்குள்ள சீமான் நிற்கும் போது சீமான விஜய் கேண்டிடேட் தாண்டுவாரா? தாண்டிடுவாங்க. கேள்விதான் உன்னை சுருட்டி போடும். களத்துக்குள்ள பாஜக கேண்டிடேட்ஸை விஜயகாந்தால தாண்ட முடியல. களத்துக்குள்ள புதிய தமிழன் கேண்டிடேட்டை தாண்ட முடியல. களத்துக்குள்ள சுயேட்சை வேட்பாளர்களை தாண்ட முடியல. டேட்டாவை எடுத்து பாருங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து பதறுவீங்க, திணறுவீங்க. 4 விழுக்காடு தான் 3வது இன்னொருத்தர் நின்ற இடத்துக்குள்ள விஜயகாந்தால வர முடிஞ்சது. 3வது ஆட்கள் இல்லாத இடத்துக்குள்ள விஜயகாந்தால 8 விழுக்காடு வர முடிஞ்சது. எல்லாம் பிஞ்சர் டிப்ஸ்ல வச்சுதாங்க சீமான் 17 விழுக்காடு வருவாருங்கிறோம். சீமான் 2024 மக்களவை தேர்தலில் எடுத்த 8 விழுக்காடுங்கிறது, விஜயகாந்த் 4 முனையில் எடுத்த 8 விழுக்காடுங்கிறது விஜயகாந்த் மும்முனை போட்டியில் 8 விழுக்காடு விட 2 மடங்கு பெரிய விஷயம். அது பார்லிமெண்ட்ல எடுத்தது மிகப்பெரிய விஷயம். அது பிரதமர் கேண்டிடேட் இல்லாம எடுத்தது அதை விட பெரிய விஷயம். சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்ப விஜயகாந்த் 3வது ஒரு பாஜக, 3வது புதிய தமிழகம், 3வது சில சுயேட்சைகள் நின்ன 34 தொகுதிகளில் 4 விழுக்காடு ஆவரேஜ் தாண்டல்ல. 3வது யாரும் இல்லாத தொகுதிகளில் 9 விழுக்காடு போயிட்டாரு விஜயகாந்த். தட்டிப்பாரு, கால்குலேட் பண்ணிப்பாரு. ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் கரெக்டா துல்லியமா சொல்லுவான். அப்போ சீமான் களத்துக்குள்ள இன்னைக்கு என்டிஏ எடப்பாடி கூட சேர்ந்த சூழ்நிலையில 3வது சீமான் இருக்கிறாரு.
களத்துக்குள்ள விஜய்க்கு கேண்டிடேட் மூணாவது சீமானை தாண்டிட மாட்டான். கற்பனையில தாண்டுவான், ஏட்டு சுரக்காயில தாண்டுவான், ஓட்டு பதிவாகாத போது தாண்டுவான், தேர்தல் தேர்தல் பூத்துக்கு வராத போது தாண்டுவான். எவனோ ஒருத்தன் போய் கருத்து கணிப்புன்னு சொன்னா அது விஜய் நிற்கிற மாதிரி ஓட்டு போடுகடத்துல தாண்டுவான். களத்துல தாண்டிட மாட்டான். மூணாவது ஒருத்தன் அந்த மக்களவையில 8 விழுக்காடு எடுத்து அசம்பிளிக்குள்ள வரான்னா அவன் தான் நிற்பான். இந்த ரகு தெலுங்கு பிராமணர் நினைக்கிறேன் தாங்க முடியாது. இது ஒரு நாயுடு தேர்தல் விவாதத்துல வரக்கூடியவனுக்கு தாங்க முடியல. அதனால ஒரு சிலர் நான் வாங்கி அடிச்சிருவேன் நச்சிருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாயிண்டோட தான் அடிப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பதுங்கி அதோட போயிடுறாங்க. என்ன சொல்லுவேன், விஜயை பற்றி சொல்றது கிளைம் 26ல பார்த்துருவோம், யாராத்தா செத்தான்னு 26ல தெரியும்னு சொல்றேன். நான் சீமான் 17 வருவாரு, விஜய் சீமானுக்கு கீழே தான் போவாருங்கிற ஒரு இதுக்கு உள்ள வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விஜயகாந்த் கம்பாரிசன்ல மூணாவது புதிய தமிழகம், தோத்து போன புதிய தமிழகம், தோத்து போன பாஜக, சுயேட்சைகள் நின்ன 34 தொகுதியிலும் விஜயகாந்த் ஆவரேஜா எடுத்தது 4, மூணாவது ஆள் இல்லாத இடத்துல எடுத்தது 9. இப்ப சீமான் மூணாவது எல்லாம் 234 நிற்பாரு. அந்த இடத்துக்குள்ள விஜய் என்னத்தை கிழிப்பாரு? இது களமியா நீ சொல்லக்கூடிய கற்பனை இல்ல ஜோசப் விஜய். நீ உண்மையிலே களத்துக்குள்ள வரணும்னா உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானாட அடிக்க சொன்னேன். எண்ணிக்கூடு அளந்து கூடுன்னு எம்ஜிஆர் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா, பறையர், தேவேந்திர குல வேளாளர், வண்ணார், நாவிதர் பல தமிழ் ஜாதிகளின் எழுச்சிய 30-35 வருஷமா காலி பண்ணிட்டாரு எம்ஜிஆருங்கிறத சீமான் மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போகணும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு தன் கருத்துல தெளிவானுன்னு எண்ணிக்கூடு அளந்து கூடுன்னு தப்பு எடப்பாடி பண்ணதுன்னு எடப்பாடி தமிழன் கவுண்டர், தமிழ் ஜாதி கவுண்டர், அதனால எடப்பாடியை அடிக்க கூடாதுன்னு எம்ஜிஆர் தூக்கி போட்டு அடிக்கிறாரு. எடப்பாடி தமிழனை அடிக்க கூடாதுன்னு அதிமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததுக்கு எம்ஜிஆர் அன்னைக்கு எல்லா ஜாதியும் கொண்டு என் ஜாதி இத்தனை கோடி, ஓன் ஜாதி இத்தனை கோடின்னு 25 கோடி 30 கோடின்னு தமிழ்நாடு பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஏமாத்திக்கிட்டு தமிழனை ஏமாத்திக்கிட்டு போனார் இல்லையா? அதை இன்னைக்கு சீமான் அடிக்கிறாரு. அதே இடத்துக்குள்ள எண்ணிக்கூடு அளந்து கூடுன்னு சொல்லக்கூடிய சீமான் ஐயா எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்ப எம்ஜிஆரே தப்பு பண்ணிட்டாருன்னு அடிச்சு வாங்கி நிற்கிறாரு. அப்போ சீமான் விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனை மீறி களத்துக்குள்ள நின்னாரு. போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயந்து பின்னங்கால் பரடியில ஓடின விஜய், கோழை நாய்களா களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடிக்கக்கூடிய விஜய் மூணாவது நிற்கக்கூடிய சீமானுக்கு வேட்பாளர்களை தாக்கு பிடிச்சி அதை முதல்ல களத்துக்குள்ள தாண்டு வரான்னு பார்ப்போம். களம் அமைஞ்ச பிறகு கருத்து கணிப்பு எடுத்தா தெரியும், உண்மையான கருத்து கணிப்பு எடுத்தா தெரியும். தினத்தந்தி கருத்து கணிப்பு இல்ல, சீமானுக்கு 8 4 போட்டாரு, சிவந்தி பாலசுப்ரமணியம் ஆயிட்டேன், அந்த மாதிரி கருத்து கணிப்பு இல்லை. ஸோ இந்த இது கள அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இதை தட்டி பாருங்க. ஆதவர்ஜுனா ஜானாரிகசாமிக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, பட் என் கூட இருந்த பசங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு எல்லா புள்ளிவரத்தையும் தருவாங்க. அவங்களுக்கு சம்பளத்தையும் கூட்டி கொடுங்க. திறமையா வேலை பார்க்கக்கூடிய பசங்க நம்ம பசங்க. இதை தொடர்ந்து குறிப்பாக தமிழகத்தில் சீமானை பிற மொழியாளருக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி சீமான் எதிர்ப்பாளராக ஒரு கருத்து பதிவுபட்டு வந்தது. இப்போ மதுரையில் சௌராஷ்டிரர்கள் நடத்துகிற பொதுக்கூட்டத்தை சீமானவர்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? கிளாஸ் டிஃபரன்ஸில் ஒரு சமூக ஒற்றுமைக்காக பிறமொழியாளர் அழைக்க தான் செய்கிறாங்க. பட் பிறமொழியாளர்கள் பலரிடமும் சீமான் மேலே வன்மம் காழ்ப்புணர்ச்சியும் இருக்குது. நிறைய பேர் எனக்கே போடுறாங்க. நாங்கள் அருந்ததிலேருந்து நாங்கள் சீமான் அண்ணாக்கு தான் போடுறாங்க. சீமான் அண்ணன் எங்களில் ஒருத்தராட்டு ஒரு ஏழைகளில் ஒருத்தராக நாங்கள் பார்க்குறோம், மொழி ரீதியாக பார்க்கணும் சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு ஓட்டு வருதுங்கிறது பூத்தில் தான் தெரியும். சீமானுக்கு முயற்சி பாராட்டத்தக்கது, யாருக்கும் எதிரில்னு காட்டுறதுக்குள்ள அந்த முயற்சி பாராட்டத்தக்கது. குறிப்பாக இப்போ அதிமுக அமித்ஷா அண்ணாமலை மூலமாக எடப்பாடி அவர்கள் செக் வைத்து உள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி பரவுது. என்ன செக் அண்ணாமலை மூலமாக எடப்பாடி அவர்? சீட் ஷேரிங் சரியா இல்லைன்னா அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி திருப்பரங்குன்றம் இந்துத்துவா இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மிலிட்டன் ஃபோர்ஸாக களத்தில் நின்றுருவோன்னு அனுப்பாங்க. ஏன்னா எடப்பாடியை வச்சு சீட்டு ஜெயிக்காது. அப்போ ஒரு வாக்கு சதவீதத்தை காட்டணும். நீங்கள் 2க்கு 1 கொடுத்தாதான் ஒரு 10 விழுக்காடு வாக்காவது கிடைக்கும். 4க்கு 1 கொடுத்தா 5 விழுக்காடு வாக்கு தான் கிடைக்கும். 5க்கு 1 கொடுத்தா 5க்கு 1 கொடுத்தா அது ரொம்ப குறைஞ்ச வாக்காக போயிடும். அது படுமோசமான ஒரு இதுக்குள்ளே கொண்டு தள்ளிடும். அது பாஜகவை 2029 எடப்பாடி கலத்தி விட்டுருவார்.
அப்போ அண்ணாமலையை முன்னிறுத்தி இந்துத்துவாவை சொல்லி அண்ணாமலை சீஃப்னு சொல்லி சொன்னாலே ஒரு 8-10 விழுக்காடு வாக்கு தாமரைக்கே வந்துடும். அப்போ அவரால் வந்து மேக்சிமம் கேண்டிடேட் போட முடியும். 234 கஷ்டம், நான் மறுக்க வரல. அதனால தான் ஈரோடு கிழக்கில் நிற்கணும்னு சொன்னேன். ஈரோடு கிழக்கில் நிற்கணும்னு மோடிகிட்ட சொன்னேன், அமித்ஷாட்ட சொன்னேன், ஆடிட்டர் குருமூர்த்திகிட்ட சொன்னேன், பெரும்பாலும் எல்லாத்திட்டையுமே சொன்னேன். அண்ணாமலைகிட்ட மட்டும் நான் என்ன சொன்னேன்னா, உங்களை தமிழிசை கவுத்த மாதிரி கவுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குங்கிறத அண்ணாமலைகிட்ட சொன்னேன். அது இந்த கட்சி ஒற்றுமை இல்லாதனால தான் நிற்கல. அதுதான் நாம் தமிழருக்கு வளர்ச்சி, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு அந்த 3வது வந்த கட்சி களத்தை விட்டு போகும்போது 2வது வந்த கட்சி வந்த ஸ்டாலினா சீமானாங்கிற இதுக்குள்ள அவங்க ஒரு சீமானுக்கு ஒரு லீடர்ஷிப் ஏறிட்டு அதன் அடிப்படையில் இன்னைக்கு பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக விடுறாரு. பாரதியாருக்கு பாரதத்தை கேட்குறாரு. இது எப்படி இருந்தாலும் எடப்பாடி கிட்ட 4% வாக்குக்கு சீட்டு வாங்கிட்டு போனால் ஜெயிக்காது. தமிழிசையும் ஜெயிக்க முடியாது, நேராரும் ஜெயிக்க முடியாது. விஜய் தனிச்சுன்னா அம்பேல் அந்த அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்களை பாஜக தாமரை தொகுதிகளில் தூக்கிட்டு போயிடுவாப்புல விஜய். ஏற்கனவே உடஞ்சி சேரக்கூடியது எப்படி தேரும். அதை விட 2 எட்டலைக்கு ஒரு தாமரை தரலன்னா அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் சொல்லி தனிச்சு நிற்கிறதுலே ஒரு 8-10 விழுக்காடு வாக்கு வந்துடும். அது 2029க்கு பாஜகவுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும். 3.7% வச்சு தான் 11.4க்கு அண்ணாமலை கொண்டு போயிருக்கிறாரு. இந்த 11.4க்குள்ள வாக்கு வரலன்னா அண்ணாமலை சிஎம்னும் திருப்பரங்குன்றம் இஷ்யூ, சொர்ணத்தேவர், குமார் பாண்டியன் அவங்கெல்லாம் இந்துத்துவாக்காக தியாகி சொர்ணத்தேவரோட மகன்கள் வீர மறவர்கள், அவங்க இந்துத்துவா தியாகம் பண்ணது. பூர்ணச்சந்திரன் இந்துத்துவாக்காக தன் உயிரை அர்ப்பணித்த பூர்ணச்சந்திரன், பிறகு மயிலாடுதுறை ராமலிங்கம், இவங்களோட தியாகத்தை முன்னிறுத்தி இந்துத்துவாவை சொல்லி அண்ணாமலை சிஎம்னு மற்ற ஒரு எஃபெக்டிவ் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி தாராளமாக போயிடலாம். எடப்பாடி கிட்ட குறைஞ்ச சீட்டு வாங்கி 29 மோடி ஏமாறதை விட இது எவ்வளவோ பெட்டர். ஸோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். கடந்த காலங்களில் நம்ம கூட பேசுனது இந்த மாதிரி சத்தியம் டிவி வந்து சீமான் பற்றின உண்மையை வந்து சொல்லணும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ சத்தியம் டிவியில் வந்து சீமான் அவர்களுக்கான ஃபோக்கஸை வந்து உயர்த்திருக்கிறது வந்து பார்க்கும்போது இது எப்படி பார்க்குறீங்க சார்? குருவிக்கு பணம் விழுந்தா இவன் சொன்னால் கமர்ஷியலாக தெரிஞ்சவனாச்ச தினத்தந்தியை நம்ம அடித்து சத்தியம் டிவி தினத்தந்திக்கு நரித்தனத்தை விஜய் ஆதரவு தினத்தந்தியை சீமான் ஆதரவு அடித்து அவன் வியாபாரத்தை கொஞ்சம் குறைச்சிடலான்னு சத்தியம் முடிவெடுத்தாங்கன்னா நல்ல முடிவு தான். தினத்தந்திக்க அரசியல் தகுடு திட்டங்களை அம்பலப்படுத்தணும். நாம் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தனுக்கு தவறுகளை அம்பலப்படுத்துவேன். இன்னைக்கு கூட இவர் திருமாவளவன் சகோதரர் மெரிச்சதில் சீமான இருட்டடிப்பு பண்ணியிருக்காப்புல தினத்தந்தி. சிவந்தி பாலசுப்ரமணியத்துக்கு இவனு அண்ணா சொன்னதான் சொல்லணும், பெரிய மனிதர் தேவையில்லை, சகோதரராக இருக்காரு, திருந்துவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சத்தியம் தான் அவரை திருத்தணும்னா சத்தியம் திருத்தட்டு. பாசிட்டிவாக பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஸ்டாலினும் 20 ஆண்டுகளில் ஒரு கலைஞர் கொடுத்து 2009 நினைக்கிறேன் 15 ஆண்டுகளுக்கு 17 ஆண்டு ஆகுதா. அதில் வந்து 20 மடங்குக்கு மேலே அருந்ததியர் சோதரர்கள் வந்து இன்ஜினியரிங் போன்ற இதில் வந்து ஹெவியாக வளர்ந்துருக்காங்கங்கிறத அவர் ஸ்டாலின் புள்ளி உரத்தோடு கொடுக்குறாரு. அவர் ஈரோடு கிழக்கிலே 100 விழுக்காடு அருந்ததியர்கள் ஸ்டாலின் உதயசூரன் தான் வாக்களித்தாங்க. அப்போ 85-90 கிட்ட 85 இவர் EVKS இளங்கோவனுக்கு முந்தைய இதில் வாக்களித்தாங்க. பூத் வைஸ் பார்த்தா தெரியும். இது கொஞ்சம் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸில் இது எடுத்து பார்த்தா நம்மகிட்ட இருந்த சொல்ல தம்பிமார்களும் இவங்க இருக்கான்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும், எடுத்து கொடுத்துருவாங்க, பார்த்துக்கலாம். அப்போ இந்த மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ விஜய் நம்பி எங்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகாத, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாதவன் பின்னாடி எத்தனை பேர் போய் நிற்க போகிறாங்க? அப்படியே நின்னாலும் உங்கள் பலம் என்னன்னு தெரியாது, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. 50-50 கொடு, சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் மட்டும் ஏற்றுக்கிறேன், மற்றபடி சீட்டை எனக்கு அள்ளி கொடுன்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தரை நம்பி தேமுதிக இவர் தினகரனை நம்பி ஒன்றுமில்லாம் போன மாதிரி எப்படி ஆயிட முடியும்? கமலஹாசனை நம்பி பாரிவேந்தரம் சரத்குமாரும் ஒன்றுமில்லாம் போன மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டிலாம் மாதிரி போயிட்டுன்னா என்ன ஆகும்? என்ன கேரண்டி இருக்குது ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டிக்கு? அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவரை நம்பி எப்படி வந்து பலத்தை நிரூபிக்காதவரை நம்பி எப்படி கூட்டணி அமைக்க போகிறாங்க? ஸோ விஜய் கூட்டணி அமைக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம், சிம்ம சொப்பனம். விஜயகாந்தும் ஃபஸ்ட்டில் ஒன்றும் கூட்டணி அமைக்கலையே, ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு 214 தானே நின்னார்.
அப்போ விஜய் வந்து இந்த இடத்துக்குள்ள கூட்டணி அமைக்கிறதுல விஜய் கடுமையான சிரமத்துக்குள்ளாவார். காரணம் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அவருக்கு இல்லைங்கிறத தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவரோட கூட்டணி ஆப்ஷன் உள்ள கட்சிகள். அதில் தேமுதிக அந்த கூட்டணி ஆப்ஷனை எடுத்துக்கல. அடுத்தால டிடிவி, ஓபிஎஸ் இவங்க பிஜேபியில் இருந்தவங்க. திமுகவில் போனாலாவது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பிஜேபி எதிர்ப்புன்னு இவங்களுக்கு வந்துடும். இவங்க விஜய் கூட போனாங்கன்னா விஜய்க்கும் பிஜேபி முத்திரை தான் விடும். விஜய் கையில் வராத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை இவங்க எப்படி, விஜய்க்கு தன் கையில் வராத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை இவர்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார்? முக்குலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இவருக்கு வந்து விஜய் எப்படி மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள், அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்க விஜய் நம்பி வரக்கூடிய வாழ்க்கை. அவங்க பொதுத்தளத்துக்குள்ள அவங்களுக்கும் பல சமூகங்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. பொதுத்தள தலைவர்கள் தான், அதை மதிப்பிடலை. விஜய்க்கு கையில வராத அந்த அதர் காஸ்ட் ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காப்புல தமிழிசை அம்மையாருக்கு கூட நான் இதை சொல்றேன். அவர் பலம் நிரூபிக்காத அவர் உங்களால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனா அவர் பலத்தை நிரூபிக்க தனிச்சு நின்னாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டை பிரிச்சுடுவாரு. பாஜக கூட்டணியில் நீங்க தோத்து போவீங்க. நயனாருக்கும் அது சிக்கலாக உருவாக்கிறோம். ஸோ இந்த இடம் விஜய்க்கு கூட்டணி அமைகிறது ரொம்ப சிரமம் தான். ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கேள்விக்குரியாது. அது இந்த அருந்ததியர்கள் சீமானுக்கு எதிராக வெகுண்டெழுந்து நிற்கிறாங்க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக அருந்ததியர்கள் புறமொழியாளர்களுக்கு சொல்லும்போது அவங்க அல்டிமேட்டாக ஸ்டாலின் தான் வின்னிங். இது சீமானோட அரசியலை தடுத்து நிறுத்தி அரசியல் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்குன்னு ஸ்டாலின் தரப்புல தான் அவங்க தெள்ள தெளிவாக போவாங்க. ஸோ விஜய் வந்து பலம் நிரூபிக்காம கூட்டணி அமைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதா என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. பட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க. விஜய் ஆப்ஷனை தினகரன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, கிருஷ்ணசாமி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அதை மறுத்து பேசாண்டாம். காங்கிரஸில் 1-2 வாள்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் வந்து சில வார்த்தைகளை விட்டுருக்காங்க. என்னோட அண்ணன் திருச்சி வேலுச்சாமியே விஜய்க்கு அது ஒரு கூட்டத்தில் கூட அண்ணன் கலந்துக்கிட்டாரு. ஆனால் காங்கிரஸில் மது யாஷி கவுடு வந்து கணக்கிலே இல்லை இவர் சாவேக்கான்னு சொல்றார். மது யாஷி கவுடு அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர். எக்கனாமிக் டைம்ஸில் இது விஜய்க்கு காங்கிரஸ் ஆப்ஷன் எழுதினதும் மோடியை ரீச் பண்ணிட்டு, நீ தினமலர் தினத்தஞ்சில் எழுதிட்டு இருந்தேன்னா ரீச் பண்ணாது. அது எக்கனாமிக் டைம்ஸில் அந்த ரீலை கொண்டு விடவும் ரீச் ஆயிட்டு. கெட்டிக்காரம் புழு 24 மணி நேரம்னு 8 மணி நேரம்னு போது 8 நாளா, கெட்டிக்காரம் புழு 8 நாளா, இது 8 மணி நேரத்தில் நீ காலையில் எக்கனாமிக் டைம்ஸில் விஜய் காங்கிரஸ் கூட்டணி வரவும் இது மது யாஷி கவுட் முன்னாள் எம்பி அவர் ஓகே, அவர் சம்பந்தமான சில மோடி சில செய்திகளும் நமக்கு உண்டு, அது இப்போ தேவையில்லை. அவர் வந்து தெளிவாக நாங்கள் கணக்கில் எடுக்கல, இவர் தாவேக்காவன்னு மறுப்பை கொடுத்துட்டாங்க. இது தினமலரே அந்த மறுப்பை போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டான். சார் குறிப்பா நீங்க இதுல காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வராதுங்கிறதா என் கருத்து. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத தாவேக்கா 117 சீட்டு கொடுத்து கூட்டணி கூப்பிட்டாலும் வராது. நாம் தமிழர் சீமானை பொறுத்தவரை அப்படி ஒன்று நடந்ததுன்னா அது சீமானுக்கு பெரிய லாபம். இனத்தை அளித்த காங்கிரஸ் கூட கூட்டணி செஞ்சுட்டான்னு சொல்லும்போது அதோட எதிர்ப்பு ரியாக்ஷன் வந்து சீமானுக்கு சாதகமாகும். ஓகே சார், குறிப்பாக நீங்கள் தான் சொல்லுவீங்க ஆல்ரெடி அதிமுக வாக்கள் வந்து சீமான் அவர்கள் பிரிச்சுட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பொதுத்தளத்தை டேட்டாவோட சொல்லிட்டு வரீங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சமீபத்தில் நடத்தின ஆலோசனை கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி தாவேகா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவாளர் சொன்னதா ஒரு செய்திகள் வந்து ஒரு புறம் பரவிட்டு வருது. ஒருவேளை அவர் தாவேகாவே இல்லை திமுக போன்ற கூட்டணிகளை வந்து தேடி போனால் அது அதிமுக எந்த அளவுக்கு வீக் ஆகுது, அது வந்து நாம் தமிழ் எந்த அளவுக்கு பெருசாக மாறுது? அதிமுகவை பொறுத்தளவில் அது செங்கோட்டையன் ஓபிஎஸ் சேர்ந்தா சேர்வார்னு தெரியல, ஒரு வேளையில் சேர்ந்தா டிடிவி போன்றவங்க சேர்ந்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த இமேஜை வந்து விஜய் ஸ்ட்ராங்காக எடுப்பார். அப்போ ஒரு போட்டி அதிமுக மாதிரி தான் நடத்துவார். கொங்குல இவர் செங்கோட்டையன், டெல்டாவில் டிடிவி, அப்பர் சவுத்தில் ஓபிஎஸ்ன்னு அதை ஒரு போட்டி அதிமுக மாதிரி தான் நடத்துவார். என்னோட எண்ணம் என்னன்னா, பலம் நிரூபிக்காத விஜயால் என்ன ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? பலம் நிரூபிக்காத அப்படி யாராவது ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களான்னு சொல்லுங்க. இப்போ எம்ஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா அவர் திண்டுக்கல் ஜெயித்தார்.
ஆனால் திமுகவின் பிளவு கொஞ்சம் எம்எல்ஏக்கள்லாம் வந்தார். எங்கள் சீனியர் ஜிஆர் எட்மன் சார்லாம் எம்ஜிஆர் கூட போனார். காளிமுத்து, அதுக்கு பிறகு ஆலடியார்னா நிறைய ஒரு 10-15 எம்எல்ஏக்கள், அது ஒரு ஆளுங்கட்சியை விட்டுக்கிட்டே போனாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஹோப் இருந்தது. திண்டுக்கல்லில் ஜெயித்தார், கோயம்புத்தூரில் ஜெயித்தார். ஸோ அவர் ஒரு கூட்டணி ஓரளவு அமைச்சார். அதுவும் சீட்டு தகராறில் பார்லிமெண்ட்டில் அமைச்சிட்டாரு. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கூட அமைக்க முடியல. பார்லிமெண்ட்டில் 15 சீட்டு கொடுத்து அமைச்சிட்டாரு. சட்டமன்றத்தில் 90 சீட்டு கேட்டாங்க, கொடுக்கல. ஆனால் எம்ஜிஆர் தான் தமிழ்நாடுன்னு நினச்சி சிபிஎம் கூட்டணி அமைச்சிட்டாங்க. இவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரணும்னா ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் நின்று பலத்தை நிரூபிச்சிருக்கணும். பலர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு.